அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் பற்றி நாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தோம். இப்போ அதனுடைய ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அட்டவணை வந்து நாங்க இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். இதுல பாருங்க நம்ம எப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டெஸ்ட் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகிற 25ஆம் தேதியிலிருந்து இந்த டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இதுல 6ஆம் வகுப்பிலிருந்தே நீங்க இந்த டெஸ்ட்ட வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல உள்ள முதல் பருவத்துல இருந்தா நம்ம இதை ஆரம்பிக்க போறோம். அதுல 25/11/2024ல கேள்வித்தாள் என்ன கேள்வித்தாள்? இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் 25ஆம் தேதி உங்களுக்கு வீடியோவாக கேள்வித்தாளை வந்து நாங்க வீடியோவா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவோம். கீழே அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே பிடிஎஃப் இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிடலாம். உங்களுக்கு 1 டே டைம், அதாவது 26/11/2024 ஈவினிங் 5:00 வரையிலும் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஈவினிங் 5 மணி வரையிலும் டைம் கொடுக்குறோம். ஸோ நீங்க 25ஆம் தேதி நாங்க கொஸ்டின் அப்லோட் பண்ணா உங்களுக்கு ஒரு 1 டே டைம் எடுத்து 26 வரையிலும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க எழுதிடலாம். எழுதிட்டு உங்களுடைய மதிப்பெண்களை எவ்வளோ வருது, ஆன்சர் கீ வந்து நாங்க 26 5 மணிக்கு மேல வீடியோவா நாங்க வெளியிடுவோம். அதை பார்த்து நீங்க உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோன்றதை நீங்க உங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 25/11/2024. ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு 4 நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 21. ஸோ 4 நாள்ல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஓரளவு கோத்ரூ பண்ணிருங்க. அது ஈஸியா தான் இருக்கும் 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா? அடுத்தது 28ஆம் தேதி உங்களுக்கு 26ல இருந்து நடுப்புற ஒரு நாள் கேப் இருக்கு. 2ஆம் பருவத்துக்கு நீங்க அந்த ஒரு நாள் கேப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2ஆம் பருவத்தை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 28ஆம் தேதி அந்த 2ஆம் பருவத்திலிருந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு வீடியோவா நாங்க வெளியிடுவோம். பிளஸ் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்க அந்த கேள்வித்தாளை பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். விடைகள் வந்து 29ஆம் தேதி 5 மணிக்கு மேல ஆன்சர் வந்து உங்களுக்கு வெளியிடப்படும். அடுத்து 3ஆம் பருவம் வந்து 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி கேள்வித்தாள் வந்து வெளியிடப்படும். 3ஆம் தேதி ஈவினிங் வந்து விடைத்தாள் வெளியிடப்படும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவு 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஒன் டே டைம் கொடுத்து நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த 6ஆம் வகுப்புக்கான ஷெட்யூல் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நாங்க அனுப்பியிருக்கிறோம். ஸோ இந்த 6ஆம் வகுப்பு மட்டும் நீங்க படிங்க. புதுசா இப்பதான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறவங்களும் கூட நீங்க 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எங்களுடைய எபினேசர் டிஎன்பிசி அகாடமிலே 6ஆம் வகுப்புக்கான அந்த பாடங்களை வந்து நாங்க வீடியோவா கூட போட்டிருக்கோம். நீங்க அதையுமே பார்த்துக்கலாம். நீங்க செல்ஃபாவும் உங்களுடைய புத்தகங்களை நீங்க படிச்சுக்கலாம். படிங்க. 25ஆம் தேதி கொஸ்டின் வந்து உங்களுக்கு நாங்க வெளியிடப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க. தொடர்ந்து இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸா படிச்சிட வேண்டாம். ஸோ தொடர்ந்து நீங்க இதை ஒரு சின்சியரா எடுத்து படிச்சீங்க அப்படின்னா வருகிற 2025ல வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நீங்க கிளியர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். எங்களோட இணைஞ்சு நீங்க பயணிச்சு இந்த வெற்றியை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். அதனால நீங்க இப்போ 6ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிக்கிற இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க எங்களோட கூட இணைந்து நீங்க டெஸ்ட் எழுதுங்க. தொடர்ந்து படிங்க. ஒருவேளை லாஸ்ட் இயர் ரிசல்ட் எனக்கு வரல, நெக்ஸ்ட் இயர் வந்து நான் எப்படியாவது குரூப் 4 பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அப்படி எழுத வேண்டியவங்க யாரும் இருந்தா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைய விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோல நாங்க சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுல நீங்க உங்களுடைய நேம் அனுப்புங்க. அதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். Thank you so much. Thanks for watching.